வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் நயன்தாரா அவர்கள் நடிப்பில் நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆன அன்னபூர்ணி திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸில் வருகின்ற டிசம்பர் 29ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நடிகர் ஷாருக்கான் அவர்களுடைய டங்கி திரைப்படம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த படம் வெளியான 3 நாட்கள் உலக அளவில் 152 கோடி 22 லட்சம் வசூல் பண்ணியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இதே போல நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய சலார் திரைப்படம் டிசம்பர் 22ஆம் தேதி நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த படம் உலக அளவில் 2 நாட்களில் மொத்தமாக 295 கோடியே 70 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. உட்னே திரைப்படத்துறை நடிகர் மணிகண்டன் அவர்களுடைய லவ் திரைப்படத்துடைய டீசரை இன்னைக்கு படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் பிரபுநாத் இயக்கத்தில் மணிகண்டன், சி கௌரி, பிரியா, கண்ணன், ரவி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அடுத்த வருடம் பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அமீர் அவர்களுடைய இறைவன் பெரியவன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கா படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் அமீர் இயக்கத்தில் விஜய் டிவி, ஹசன், கருண் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ரவீனா அவர்களுடைய வட்டார வழக்கு திரைப்படம் டிசம்பர் 29ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு நம்ம அருண் விஜய் அவர்களுடைய அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஏஎல் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜிபிரகாஷ் இசையமைப்பில் உருவாக்குற இந்த திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக பேணிந்திய படமாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பொங்கல் ஸ்பெஷலாக தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அதே போல் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஐலாண்ட் திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. லால் சலார் திரைப்படம் ஜனவரி 26க்கு தள்ளி போயிருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் அருண் விஜய் அவர்களுடைய அச்சம் என்பது இல்லையே திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் ஐலாண்ட் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை சென்னையில் டிசம்பர் 26ஆம் தேதி படக்குழு ரொம்ப கிராண்டாக நடத்த போகிறாங்க. மேலும் இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை துபாயில் ஜனவரி 7ஆம் தேதி கிராண்டாக படக்குழு நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 12ஆம் தேதி பேணிந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் தனுஷ் அவர்கள் தற்போது அவருடைய D3 திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்கார். இந்த படத்துடைய டைட்டில் கேசன் குரு ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்டை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் தனுஷ் இயக்கத்தில் ஜிபிரகாஷ் இசையமைப்பில் இந்த படத்தில் மேத்யூ சாமத், அனேகா, பிரியா வாரியர், தனுஷோடைய கசினான ரவீஸ் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் வேலைகளில் தனுஷ் மற்றும் படக்குழு இருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய 68வது திரைப்படத்தில் டைட்டில் டிசம்பர் 31ஆம் தேதி ரிவீல் பண்ண போகிறாங்க. தற்போது படக்குழு ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி இந்த படத்துடைய டைட்டில் படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு கோஸ்ட்னு டைட்டில் வச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கிரேட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது தான் இந்த கோஸ்ட்டுக்கு மீனிங். இந்த கோஸ்ட்டை எம்எஸ் தோனி, சச்சின் டெண்டுல்கர் போன்ற ஜாம்பவான்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ தளபதி விஜய்க்கு இந்த கோஸ்ட் அப்படிங்கிற டைட்டில் செட் ஆகும். ஸோ இதனால் தளபதி 68 திரைப்படத்துக்கு இந்த மிரட்டலான டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி இரவு தளபதி 68 திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ டைட்டில் படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க.